வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து சாம்பியன் பவர் வீடர், வர்ஷாவோட சாம்பியன் பவர் வீடர். இதோட மாடல் பேர் தான் சாம்பியன் மட்டும் இல்லை, பட் பவர் வீடர் செக்மெண்ட்லேயே இதோட சாம்பியன். ஏன்னா உலகத்திலேயே மிக சிறிய பவர் வீடர் இதுதான். 5 HP செக்மெண்ட்டில் 212cc ஈகோ சீரியஸ் இன்ஜின் மாட்டி ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி கேப்புக்குள்ளே களை எடுக்கிற மாதிரி வெறும் 75 கிலோவில் பண்ண ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் நான் சொல்லுவேன். இது வர்ஷாக்குன்னு யூனிக் மாடல். இந்தியாவிலையும் சரி உலகத்துலேயும் சரி எந்த ஒரு பிராண்டில் வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். 5 HP செக்மெண்ட்டில் 212cc இன்ஜினில் வெறும் 75 கிலோவில் ஒரு பவர் வீடர் கிடையாது. அதுவும் கியர் டிரைவ். யூஸ்வலி நீங்கள் பெல் டிரைவ் போனாங்க உங்களுக்கு வெயிட் கம்மியாக கிடைக்கும், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கியர் டிரைவ் மிஷினு. ஸோ இந்த மிஷினு இன்றைக்கி ஃபீல்டில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிறத இன்றைக்கி நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங், நம்ம உங்களுக்கு நடவு நடுறதுலேருந்து ஒரு அறுவடை பண்ணுற வரைக்கும் கொடுக்கக்கூடிய எல்லா மிஷினரிஸ், எல்லா டெக்னாலஜிஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் பர்டிகுலராக உங்களுக்கு சாஃப் கட்டரு, மில்கிங் மிஷினு, ப்ரஷ் கட்டர்ஸு, எர்த்தாகர்ஸு, பவர் வீடர்ஸுன்னு சொல்லிட்டு வேரியஸ் ரேஞ்சஸ் இருக்குது. இந்த பவர் வீடரில் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட சாதனை என்னென்னா, யூஸ்வலாக பவர் வீடர் செக்மெண்ட்டில் வந்து ஒரு 2 மாடல் 3 மாடல் வச்சுருப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம 9 மாடல் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் கொடிஷியா இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பவர் வீடருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இருக்குது, ஸ்பேர்ஸ் குடோன் இருக்குது, அதே மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. இது இந்தியாவில் எந்த ஒரு கம்பெனிலையுமே இல்லாத ஒன்று நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பவர் வீடர் மார்க்கெட்டில் இந்தியாவிலேயே வந்துட்டு இன்றைக்கி ஏகப்பட்ட பவர் வீடர் கம்பெனிஸ் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க எல்லா பவர் வீடருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்க பவர் வீடர். இந்த ஒரு மாடல் மட்டும் இல்லாமல் நீங்கள் எனி மாடல் நம்மகிட்ட பவர் வீடர் எடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெஸ்ட் ரிப்போர்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்போயுமே நமக்கு ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம ஸ்பேர் ஸ்டாக் ரெடியாக வச்சுருக்கோம். இன்றைக்கி இந்தியாவோட 50% பவர் வீடர் வந்து பயனற்ற நிலையில் ஒரு ஸ்க்ராப்பாக கிடைக்குது ஒரு விவசாயி வீட்டில். ஏன் அப்படின்னா, ஒரு பேரே தெரியாத கம்பெனியில் ஏதோ இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் பார்த்து வாங்கிடுறாங்க. பட் அதுக்கு ப்ராப்பரான ஸ்பேர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, சர்வீஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பவர் வீடருங்கிறது ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு கார் வாங்குற மாதிரி, அவருக்கு ஒரு கனவு, இது வந்து ஒரு வாகனம், விவசாயத்துக்கு உதவி பண்ணுற ஒரு வாகனம். ஒரு டிராக்டரோட மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவ் இன்றைக்கி பவர் வீடர். ஸோ அப்படி ஒரு பவர் வீடர் வாங்குறப்ப நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு நம்ம பல விஷயத்தில் நம்ம திரும்பி சொல்லிகிட்டே இருக்கோம். அதை நம்ம கண்டினியூஸாக சொல்லுவோம், அந்த அவேர்னஸாக ஃபார்மர்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சாம்பியன் பவர் வீடர் 5 HP செக்மெண்ட்டு, நம்ம வர்ஷாவோட ஸ்பெஷல் 212cc ஈகோ சீரியஸ் இன்ஜின். இந்த ஈகோ சீரியஸ் இன்ஜின் அப்படின்னா என்னென்னா, நம்ம இன்ஜின் வந்து ஆஸ் பர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு மிஷினோட வைப்ரேஷனோ இல்லை மிஷின் இதோட எமிஷனோ உங்களுக்கு ஆஸ் பர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை பவர் வீடர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு கம்மியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியர் பாக்ஸ் வந்து ஸ்பெஷலாக எங்களோட யூனிக் டிசைனு, இந்தியாவில் எந்த ஒரு கம்பெனிக்கிட்டையுமே கிடையாது. ஏன்னா 5 HP செக்மெண்ட்டில் ஒரு 75 கிலோ வெயிட்டில் ஒரு கியர் டிரைவ் பவர் வீடருங்க யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு இன்வென்ஷன். எங்களோட ட்ரீம் என்னென்னா, எங்களோட கேசியோட ட்ரீமும் சரி, வர்ஷாவோட ட்ரீமும் என்னென்னா, இன்றைக்கி ஒரு ப்ரஷ் கட்டர் விற்கிற விலைக்கு நாங்கள் வந்து ஒரு 5 HP பவர் வீடர் கொடுக்கணும். அது ஆக்சுவலி நம்ம 3 HP செக்மெண்ட்டில் நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம். இன்றைக்கி காமனாக மார்க்கெட்டில் ஒரு 3 HP ப்ரஷ் கட்டர், நீங்கள் 2 HP ப்ரஷ் கட்டர் வாங்குகிற விலைக்கு நம்ம 3 HPயில் மினி வீடர், லிட்டில் பாயின்னு சொல்கிற வீடர் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். அது இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்குது அதுக்கு. அதே மாதிரி எங்களோட ட்ரீம் வந்து ஒரு 5 HP பவர் வீடரையும் ஒரு விவசாயிக்கு வந்து இன்றைக்கி ஒரு ப்ரஷ் கட்டர் வாங்குகிற விலைக்கே கொடுக்கணும்னு சொல்லித்தான். ஸோ அதுக்கான மாடல் தான் இந்த சாம்பியன் பவர் வீடருங்கிறது. இதில் வந்து பார்த்தோம்னா 2 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் நம்ம பிளேடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம கேப்பை பொறுத்து, நம்ம எத்தனை அடிக்குள்ளே நம்ம களை எடுக்கணுமோ அதை பொறுத்து 2 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதோட டெப்த்து வந்து சில பேர் கேட்பாங்க, வெயிட்டு கம்மியாக இருக்கனால டெப்த்து போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. ஏன் அப்படின்னா, இதில் நம்ம நார்மலாக இருக்கிற கியர் டிரைவ் பவர் வீடர்ஸ்க்கும் இதோட பிளேடும் இதோட டிஸ்க்கும் நம்ம டயாமீட்டர் அதிகமாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நாங்கள் இப்போ லைவாக ஃபீல்லே காமிக்கிறோம். ஸோ அதனால் டெப்த்து வந்து உங்களுக்கு 1/2 அடியிலேருந்து 3/4 அடி வரைக்கும் உங்களோட இடத்தோட ஈரப்பதத்தை பொறுத்து உங்களுக்கு அது இறங்கும். ஸோ இதனால் டெப்த்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. சில பேர் கேட்பாங்க, 75 kg தான் சொல்கிறீங்க, எப்படி ஆழம் போகும், ஆழம் நல்லா இறங்கி உழுதாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இது.
நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பிளேடோட டயாமீட்டர் வந்து நார்மலாக இருக்க 5 HP பவர் வீடர்ஸ்க்கும் அதை விட இது அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் டெப்த்து நல்லா உங்களுக்கு ஆழமாக இறங்கி உங்களுக்கு களை எடுக்கும். ஒரு அரை அடியிலேருந்து 3/4 அடி வரைக்கும் உங்களுக்கு ஆழம் உள்ளே இறங்கும். அதை நம்ம லைவாகவே இப்போ ஃபீல்டில் பார்த்துடலாம். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சாமல் கொஞ்சம் காஞ்ச மாதிரி காடு தான் இருக்குது. இதிலே உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த்து உள்ளே இறங்கி வேலை செய்யுதுங்க நம்ம டைரெக்டாக இந்த ஃபீல்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வர்ஷாவோட இந்த சாம்பியன் பவர் வீடு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ எஃபெக்டிவாக, இது ஒரு கல்லுக்காடு. ஆக்சுவலி கத்திரி போட்டிருக்காரு, ஒரு கல்லுக்காடு. இங்கே தண்ணி பாஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப கல் ஹார்டாக இருக்குது. பட் ஹார்டாக இருந்தாலும் இது அரை அடியிலேருந்து 3/4 அடி வரைக்கும் உள்ளே இறங்கி எவ்வளோ அழகாக வேலை செய்யுதுங்கன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது வந்து பார்த்தோன்னா இருக்கலே காஞ்ச மண், நல்லா கல்லுக்காடு. இது ஆக்சுவலி இதில் வந்து இந்த விவசாயம் வந்து கத்திரி போட்டிருக்காரு. இதுக்கு கேப் வந்து 2 அடி. ஸோ நம்ம மிஷின் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பிளேடு 2 சைடுமே அரை அடி கம்மி பண்ணிவிட்டு 2 அடிக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளேட் நம்ம செட்டிங் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு கிராப்க்கு 3 அடி இருந்தாலும் 3 அடி பண்ணிக்கலாம். இதே மிஷினில் 2 அடியிலேருந்து நீங்கள் 3 அடி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு காட்டர் பின் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கிராப்போ அந்த கிராப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே 1 அடி அப்படின்னா நம்மகிட்ட லிட்டில் பாய் இருக்குது. இல்லை இதுக்கு மேலே வேணும்னாலும் நம்மகிட்ட 4 அடி வரைக்கும் நம்மகிட்ட மிஷின்ஸ் இருக்குது. இது பார்த்து நல்லாவே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த சாம்பியன் வந்துட்டு ஒரு 5 HP செக்மெண்ட்டில் எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். அரை அடியிலேருந்து 3/4 அடி வரைக்கும் உங்களுக்கு உள்ள ஆளை இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு டிராக்டரில் நீங்கள் ரொட்டோவேட்டர் போட்டு எப்படி ஓட்டுறீங்களோ அந்த ரொட்டோவேட்டருக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை இந்த சாம்பியன் மிஷின் வந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்கு. அது இப்போ நீங்கள் லைவாகவே பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த கத்திரி தோட்டத்தில் இந்த சாம்பியன் பவர் வீர் வந்து எவ்வளோ அழகாக வேலை செஞ்சுக்கிறத இப்போ பார்த்தோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரோக்கும் அந்த ரோக்குள்ள வித்தியாசம். அந்த ரோ வந்து ஓட்டாதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹார்டாக இருக்குது, எவ்வளோ கல்லுக்காடாக இருக்குது, தண்ணியே பாய்ச்சாமல் இருந்துச்சு. இதே நம்ம இப்போ ஓட்டினதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம சாம்பியன் பவர் வீர் வந்து அரை அடியிலேருந்து 3/4 அடி வரைக்கும் இவ்வளோ ஹார்டான சாயிலை இறங்கி உங்களுக்கு அது நீட்டாக உழுது கொடுத்துருக்குது. ஸோ ஒரு டிராக்டரில் நீங்கள் ரொட்டோவேட்டர் மாட்டி உங்களுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் வருதோ அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த நம்ம சாம்பியன் பவர் வீர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த வர்ஷா சாம்பியன் பவர் வீடர் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கியர் பாக்ஸ் வந்து யூனிக்காக நமக்குன்னே டிசைன் பண்ண கியர் பாக்ஸு. டோட்டல் மிஷின் வெயிட்டே 75 kgs தான் மிஷின் வெயிட்டு. 5 HP செக்மெண்ட்டு. உங்களுக்கு இது கூட ஒரு செட்டு ஜே பிளேட் நாங்கள் தரோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜே பிளேடு வந்துட்டு நார்மலாக 5 HP செக்மெண்ட் நம்மளோட மற்ற மாடல்ஸும் சரி மார்க்கெட்டில் காமனாக கிடைக்கிற மாடல்ஸோட பிளேட்ஸை விட பிளேட் டயாமீட்டர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வெயிட்லெஸ் மிஷின்கிறதுனால
உங்களுக்கு நல்ல ஆழமாக இறங்கி வேலை செய்யணுங்கிறக்காக தான் நம்ம அப்படி இதை ஸ்பெஷலாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினோட உண்மையான மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ண முடியும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட அவங்க கூட ஈஸியாக இந்த மிஷினை நம்ம ஓட்ட முடியும். இதுக்கு அவங்களுக்காகவே நம்ம ஸ்பெஷலாக டிசைன் பண்ண மிஷின். இது மட்டும் இல்லாமல் எங்களோட ட்ரீம், கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட ட்ரீமும் சரி, வர்ஷாவோட ட்ரீமும் சரி, ஒரு விவசாயிக்கு வந்து எவ்வளோ ஒரு அஃபோர்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறவங்க தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ப்ரஷ் கட்டர் வாங்குகிற வேலையில் இன்றைக்கி ஒரு 5 ஹெச்பியில் சாம்பியன் பவர் வீடை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது இந்தியாவில் வேறு எந்த கம்பெனிக்கிட்டையுமே இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் மிஷின்ஸ் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சேல்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ரிப்லையும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட், நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ், நாங்கள் எல்லா பேமெண்ட் மெத்தடுமே அக்செப்ட் பண்ணுறோம். நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டெபிட் கார்டு மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூபிஐ பேமெண்ட், எல்லா யூபிஐ மெத்தட்ஸுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். எந்த மெத்தட் நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் சரி, நாங்கள் நீட்டாக உடன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம அனுப்பிச்சுட்ருவோம். அதே மாதிரி எங்களோட கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் யூடியூப் சேனலோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ், புது டெக்னாலஜியும் சரி, விவசாயத்தில் வந்த புதிய தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்ம கடைநிலையில் ஒரு விவசாயிக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். அந்த டெக்னாலஜி மட்டும் சேர்த்தாமல் அந்த டெக்னாலஜியில் வர மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நாங்கள் மிக்சட் கண்டென்ட் தான் போடுவோம். ஒரு மிஷினை பற்றி போட்டோம்னா அடுத்த மிஷின் வந்து இது வரைக்குமே யாருமே பெட்ரோல் இன்ஜின், ஒரு 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு போட்டது கிடையாது. அதில் ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ணணும், அதில் கார்பரேட்டர் வந்தால் எப்படி க்ளீன் பண்ணணும், அதில் ஸ்டார்டிங் கம்பெனி வந்தால் எப்படி பண்ணுங்கிறது தெரியாது. இதை எந்த கம்பெனியுமே ஒரு ஃபார்மருக்கு சொல்லியும் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி நம்ம எத்தனையோ ஒரு ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ நம்ம கார்னு எடுத்துட்டோம்னா ஊருக்கு ஒரு 4 ஷோரூம் இருக்குது, 4 சர்வீஸ் சென்டர் இருக்குது. பட் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பவர் வீடர் வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு கார் மாதிரி தான், ஒரு டிராக்டர் மாதிரி தான். அதுக்கு ஏதாவது ஊரில் இத்தனை ஷோரூமோ இத்தனை சர்வீஸ் சென்டரோ இருக்கான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இன்றைக்கி விற்கிற எந்த ஒரு கம்பெனிக்கிட்டையுமே ஸ்பேர்ஸே கிடையாது. அவங்க ஸ்பேர்ஸே இல்லாதப்போ அவங்களால எப்படி சர்வீஸ் கொடுக்க முடியும்? இதுக்காக தான் நாங்கள் கோயம்புத்தூரில் கொடிஷா இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்பேர்ஸ் மட்டுமே நம்ம ரெடியாக ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ அடுத்த 5 இயர்ஸ்க்கான உண்டான ஸ்பேர்ஸ் இந்த ஒரு மிஷினுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட 9 மாடல் பவர் வீடருக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையான ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட இப்போவே ஸ்டாக் இருக்குது. நீங்கள் நேரில் வந்துட்டு இதை நம்ம ஃபேக்ட்ரியில் பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். நீங்கள் மிஷினை எங்கே வாங்கினாலும் சரி, நம்ம ஒவ்வொரு ரூபாவும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஸோ ஒரு விவசாயி வந்துட்டு நீங்கள் எங்கே ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, அவர்கிட்ட டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்க வேண்டிய முதல் கேள்வி உங்கள் முதல் கடமை. ஏன்னா ஒரு தங்கம் வாங்க போனீங்கன்னா தங்கத்துக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா, தரம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. ஏன் ஒரு மிஷின் வாங்க போனால் அதை கேட்க மாட்டேறீங்க? ஒரு பவர் வீடர் வாங்குறப்ப நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேளுங்க, ஸ்பேர்ஸ் இருக்கான்னு கேளுங்க. இருக்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்டாக்கை காமிக்க சொல்லுங்கள். நாங்கள் சேல்ஸ் டீம் நம்பர் கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு வீடியோ காலில் வாங்க, நாங்கள் வீடியோ காலில் எங்கள் ஸ்டாக்கோட ஸ்பேர்ஸ் காமிக்கிறோம், எங்கள் ஸ்பேர்ஸோட ஸ்டாக்கை காமிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் எங்கே வாங்கினா அதை காமிக்க சொல்லுங்கள். ஸோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த விலையை மட்டுமே பார்க்காம நீங்கள் அந்த பொருளோட தரம், அந்த பொருள் உங்களுக்கு எத்தனை வருஷம் நிலைக்கும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு பொருளை வாங்குங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு போடுற முதலீடு வந்து வீணாகக்கூடாது. நானும் ஒரு விவசாயிங்கிறதுனால இதை உங்களுக்கு ரொம்ப பர்டிகுலராக நான் சொல்கிறேன். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.